السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சலாம் என்னும் கருணையும் சலவாத் என்னும் ஈரேற்றமும் நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் கிளையார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய 6வது நாள் தராவீஹ் தொழுகையிலே ஹாஃபிஸ் அவர்கள் சூரா அல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய சூறாவை ஓதி முடித்தார்கள். இதனுடைய சுருக்கமான ஒரு ஆயத்தினுடைய சம்பவத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அல் அன்ஆம் என்று சொன்னால் ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த மூன்றும் மனிதர்களுக்கு உணவாக பயன்படக்கூடிய பிராணிகளாகும். இதை அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய அரபிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த ஆடுகளையோ அல்லது மாடுகளையோ ஒட்டகத்தையோ அறுத்து வெளியிட்ட பிறகு அல்லாஹ்விற்கு ஒரு பங்கையும் தங்களுடைய தெய்வங்களுக்கு ஒரு பங்கையும் பங்கிட்டு வைப்பார்கள். அப்படி பங்கிட்டு வைத்த அந்த பங்கை அல்லாஹ்விற்காக வேண்டி வைத்த பங்கிலிருந்து தெய்வங்களுக்காக படைத்த பங்கு எடுத்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தெய்வங்களுக்கு படைத்த பங்கிலிருந்து அல்லாஹ்விற்காக வேண்டி படைத்த அந்த பங்கு எடுத்து இவர்கள் சாப்பிடக்கூடாது. இப்படியாக இவர்களுக்குள்ளாக ஒரு தனி சட்டம். மேலும் அந்த பலியிடக்கூடிய மிருகங்களுக்கு, ஆடு மாடு ஒட்டகத்தில் உடலிலே உள் உறுப்புகளை எல்லாம் பெண்கள் சாப்பிடக்கூடாது என்று தடை செய்து அவர்களுக்குள்ளாகவே ஒரு தடை சட்டத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். அல்லாஹ் அதிலிருந்து விலக்களித்து எதை எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது என்ற சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் இதில் தொகுத்து தந்திருக்கிறான். அதில் அல்லாஹ்வுடைய ஒரு வல்லமையும் ஆட்சி அதிகாரத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. இந்த ஆயத்திலே அருமைக்குரிய சகோதரர்களே, மறைவானவற்றின் சாவிகளும் அவனிடமே இருக்கிறது. وعنده مفاتيح الغيب لا يعلمها, மறைவானவற்றினுடைய சாவிகள் என்றெல்லாம் சொல்லுகிறார். அது என்ன மறைவானவற்றினுடைய சாவி? கஜானாவுடைய சாவியா? இல்லை சகோதரர்களே, மறைவான விஷயங்கள் அல்லாஹ்விற்கு மட்டும் தெரியும், மனிதர்களுக்கு தெரியாது. மனிதர்களால் அதை கணிக்க முடியாது, மனிதர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்களுக்கு கண்கூடாக வெளியிலே பார்த்தால் மட்டும்தான் தெரியும். ஆனால் அதனுடைய முடிவை மனிதர்களால் அறிய முடியாது. அது என்ன? 5 சாவிகள், மறைவானவற்றின் சாவிகள் என்று சொன்னால், ஒன்று, நாளை என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும். இன்றைக்கு திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை இரவு, நாளை விடிந்தால் செவ்வாய்க்கிழமை, நாளை செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது, அல்லாஹ்விற்கு தெரியும். அவன் அனைத்தையும் அறிந்தவன். கல்விலே இருக்கக்கூடியவற்றை உள் விளங்கி அறியக்கூடியவன். நாவினுக்கு எதிரிலே பேசுவார்கள், ஆனால் கல்விலே விஷமாக இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் அதை அல்லாஹ் அறிவான், நாம் அறிய முடியாது. இப்படி நாளை என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் தான் அறிவார். கர்ப்பப்பையிலே இருக்கக்கூடிய குழந்தையை ஆணா பெண்ணா, ஆணுடைய விந்திரிய துளி தாயினுடைய கர்ப்பப்பையை அடைந்தவுடன் அதை பிறக்கக்கூடியது ஆணா பெண்ணா? 45 நாளைக்கு பிறகுதான் குழந்தைய கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகுதான் அது ஆணா பெண்ணா என்று கண்டுபிடிப்பார்கள். ஆனால் விந்திரிய துளி தாயினுடைய கர்ப்பப்பையிலே போனவுடன் இது ஆணா பெண்ணா என்பதை அல்லாஹ் அறிவான். 2வதாக, 3, மனிதன் நாளைக்கு என்ன செய்வான். நிறைய திட்டங்களை நாம் வகுத்து வைத்திருப்போம். நாளைக்கு இந்த வேலையை செய்ய வேண்டும், நாளைக்கு இந்த தொழிலை செய்ய வேண்டும், நாளைக்கு இந்த வியாபாரத்தை தொடங்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டத்தை வகுத்து வைத்திருப்போம். ஆனால் அதை செயல்படுத்த முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக எல்லோராலும் முடியாது. அது எப்படி எப்படி நடக்கும் என்பதை, நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை, மனிதன் நாளைக்கு என்ன செய்வான் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். அடுத்ததாக, எந்த ஆத்மா, எந்த உயிர் எங்கே அவர் மரணிப்பார், ஒரு மனிதர் எங்கே மரணிப்பார். அருமைக்குரிய சகோதரர்களே, மரணமும் இரணமும் ஒரு மனிதனை இடமாற்றம் செய்கிறது. மனிதனுக்கு
இந்த ஊரிலேயே தொழில் இருக்கும், ஆனால் எல்லா தொழிலும் செய்து பார்ப்பார், அவருக்கு கை கொடுக்காது. வெளியூருக்கு போவார் அல்லது வெளிநாட்டிற்கு போவார், அங்கே போனால் அவர் செழிப்பான தொழிலை செய்வார். கண்ணியமானவர்களே, அதே மாதிரி மரணம் இருக்கிறது. மரணமும் ஒரு மனிதனை இடமாற்றம் செய்யும். இந்த மனிதன் இந்த இடத்தில இந்த நேரத்தில தான் மரணிக்க வேண்டும் என்றால் அந்த மனிதன் அந்த ஊரை விட்டு அவனை அல்லாஹ் வேறு இடத்திலே அவன் மரணிக்கக்கூடிய இடத்திலே அனுப்பி விடுவார் என்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே ஒரு மனிதர், அதாவது அந்த காலத்திலெல்லாம் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக வந்து ஒரு மனிதனுடைய பார்த்து அவருடைய உயிரை நேரடியாக வாங்குவார். அப்படி அந்த மஜ்லிஸிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்கின்றார், வந்து உத்து பார்க்கின்றார். அந்த மனிதருக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. ஆஹா, நம்முடைய உயிரை வாங்க போறார், இஸ்ராயேல் வந்துட்டார். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு போய் சொல்லுகின்றார், இஸ்ராயேல் வந்திருக்கிறார், எனக்கு நீங்கள் காற்றுக்கு உத்தரவிட்டு எங்கேயாவது தூரமான தொலைவிட கொண்டு போய் சேர்த்து விட சொல்லுங்கள். துவா செய்கின்றார்கள். சீன தேசத்திற்கு சென்று அந்த காற்று அவரை கொண்டு போய் விடுகிறது. காற்றை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வசப்படுத்தி தந்திருந்தார். அந்த காற்று அந்த மனிதரை சீனா தேசம் மிக நீண்ட தூரம் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு கொண்டு சேர்த்தவுடன் அங்கே போய் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரூஹை வாங்கிவிட்டார். என்னவென்று கேட்டால் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நேரத்தில் இவருடைய ரூஹை இந்த இடத்துல வாங்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் இந்த மனிதரோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிறாரு, இவர் எப்போ அங்க போக போறார் என்ற கவலையோடு நான் பார்த்தேன். அவரா துவா செஞ்சு போயிட்டாரு, ரூஹை வாங்கிட்டாங்க. இப்படி நாளைக்கு மனிதன் எங்கே மரணிப்பான் என்பதை அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். அடுத்ததாக மழை எப்பொழுது வரும் அறிவிப்பு செய்வார்கள். புயல் 340 கிலோமீட்டர் 420 கிலோமீட்டர் தூரத்திலே கடலிலே மையம் கொண்டிருக்கிறது, இங்க கடக்க போகிறது அங்க கடக்க போகிறது என்றால் அறிவிப்பு செய்வார்கள். இந்த இடத்திலே மிதமான மழையிலிருந்து கனமான மழை வரை பெய்யும் என்பார்கள். ஆனால் அந்த இடத்துல மழை பெய்யாது. லேசாக மேகத்தை பார்த்தால் முன்னாடி ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் அப்படியே பார்த்தவொன்னே சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரும் என்று. அப்படி ஒரு தெளிந்த சிந்தனையோடு வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இருந்தார்கள். இன்றைக்கு எல்லாமே பொய்யான ஒரு காலமாக மாறிவிட்டது. சொல்வதை போன்று வராது. நாளைக்கு மழை, அதாவது மழை எப்பொழுது பெய்யும் என்ற அந்த ரகசியம் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். இதைத்தான் மறைவானவற்றின் சாவிகளும் அவனிடமே இருக்கிறது. அடுத்ததாக அவற்றை, அதாவது கரையிலும் கடலிலும் உள்ளவையும் அவன் நன்கு அறிவான். கடலிலே என்ன இருக்கிறது, கரையிலே என்ன இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, கோடான கோடி படைப்புகள் பூமிக்கு மேலாக மண்ணுக்கு கீழே உலகத்திலே இருக்கிறது. கோடான கோடி படைப்புகள் கடலிலே, அதாவது கடலின் ஆழத்திலே கோடான கோடி படைப்புகள் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். அதனோட ரகசியங்கள் எல்லாம் யாராலும் அறிய முடியாது. கரையிலும் கடலிலும் உள்ளவர்களையும் அவன் நன்கு அறிவான். கண்ணியமானவர்களே, உலகத்தினுடைய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். காடுகளிலே என்ன இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அமேசான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பயங்கரமான காடு இருக்கிறது. அந்த காட்டை இதுவரையிலே முழுமையாக ஆய்வு செய்ய முடியவில்லை. பழங்குடியின மக்கள் ஒரு பகுதியிலே வாழுகின்றார்கள். அந்த மனிதர்களை பார்க்க போனாலே அவர்கள் அடித்து கொண்டு விடுகின்றார். மற்றவர்களை அங்கே போக முடியவில்லை, முழுமையாக இன்னும் ஆய்வு செய்யவில்லை. அதே மாதிரி கடல் பகுதி இருக்கிறது. கடலில் என்ன இருக்கிறது என்பதை ஓரளவுக்குத்தான் ஆய்வு செய்திருக்கின்றார்கள். மரியானா ட்ரெஞ்ச் என்று சொல்லக்கூடிய பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய மரியானா அகழி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் உலகத்திலேயே கடலிலே ஆழமான ஒரு பகுதி மரியானா அகழி. இந்த மரியானா அகழியிலே ஆய்வு செய்கின்றார்கள். பிரிட்டிஷை சேர்ந்த அந்த நீச்சல் வீரர்கள் ஆழ் கடலிலே சென்று, அதனுடைய ஆழம் எவ்வளவு என்று சொன்னால் ஏறக்குறைய 13 கிலோமீட்டர் ஆழம் உள்ள கடல் பகுதி. உலகத்திலே 13 கிலோமீட்டர் ஆழமானது. அங்கு சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அழுத்தம் அதிகமாக இருக்கும். சாதாரண கடலில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட 1100 மடங்கு அழுத்தமுடையதாக இருக்கும். அந்த இடத்தில் ஆய்வு செய்கின்றார்கள். முதலிலே கப்பலிலே சென்று, நீர்மூழ்கி கப்பலிலே 7 கிலோமீட்டர் தூரம் வரையில தான் உள்ளே செல்ல முடிந்தது. அதற்கு பிறகு முடியவில்லை. சமீப காலமாக அங்கு ஆய்வு செய்தார்கள்.
ஆய்வு செய்ததில் 20 நிமிடம் மட்டும்தான் அங்க உள்ளே இருக்க முடியும். ஏனென்று சொன்னால் அங்க சூரிய ஒளி இருக்காது, இருட்டாக இருக்கும். அதாவது நீருடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும், நீண்ட நேரம் அங்க இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்திலே அங்கே பார்க்கின்றார்கள், அந்த ஆய்வு செய்து சொல்லுகின்றார்கள், சில அதிசயமான மீன் இனங்களை நாங்கள் பார்த்தோம். அதிசயமான வடிவமைப்பிலே, சாதாரணமாக கடலிலே பார்க்கக்கூடிய மீனினங்களை போன்றல்ல, அதனுடைய உடல் அமைப்பு வேறுமாக இருந்தது. ஒரு மீனை நாங்கள் பார்த்தோம், ஒளியை பீச்சு அடிக்கிறது. இன்னொரு அதாவது சின்னஞ்சிறிய ரக மீன்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்படியாக அங்கு பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த இடத்துல எப்படி உயிரினங்கள் வாழ முடிகிறது என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய எங்களால் முழுமையாக முடியவில்லை என்று சொல்லுகின்றார்கள். அது எந்த அளவுக்கு உயரமானது என்று சொன்னால், உலகத்திலேயே அதிகமான உயரம் கொண்ட எவரெஸ்ட் மலையை கொண்டு அந்த மரியானா அகழியில வைத்தால் அந்த மலை 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேலே இருக்கும். அவ்வளவு ஆழமான பகுதி. அந்த பகுதியில அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வல்லமையை கொண்டு அந்த உயிரினங்களை வாழச் செய்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர். கரையிலும் கடலிலும் இருக்கக்கூடியதை அல்லாஹ் தான் நன்கு அறிவான், வேறால் அறிய முடியாது. அந்த சின்னஞ்சிறிய மீன்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு இறந்த மனிதனுடைய உடலை அந்த மரியானா அகழியில கடலுக்கு அடியிலே சென்று அப்படியே அடைந்தால் அடுத்த நொடியிலேயே வெடித்து சிதறி பஞ்சு பஞ்சாக போய்விடும், கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவு அழுத்தம் நிறைந்த பகுதியிலே ஒரு சிறிய வகை மீன் அங்கே அல்லாஹ் அதை படைத்து அங்கே உயிர் வாழுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வல்லமை எடுத்து காட்டக்கூடியது. அடுத்ததாக காட்டுகிறான், ஒமா தஸ்குது மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. எந்த இலையும் அவன் அறியாமல் உதிர்வதில்லை. மரத்திலிருந்து இலைகள் உதிர்கிறது, நாம் பார்க்கிறோம். குப்பையாட்சி பெருகி தள்ளுங்கப்பா, மரத்துல இருந்து இலை போட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மரங்களுடைய இலைகளும் அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டுதான் உதிர்கிறது. இன்னும் சொல்லப்படுகிறது, கடலிலே வலை வீசினால், ஆற்றிலே வலை வீசினால் மீன்கள், கடல் வாழ் உயிரினங்கள், மீனும் இறாலும் நமக்கு கிடைக்கிறது அல்லவா? அது எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சிக்கரை மறந்தால் மட்டும்தான் அது கிடைக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த மீன்கள் எல்லாம் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிக்கரை மறந்துடுமா, அவைகள் தான் அகப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, ஆக அல்லாஹ் மிக நுணுக்கமாக கண்காணிக்கக்கூடியவன். இலைகளை உதிர்வது கூட அல்லாஹ்வுடைய உத்தரவு கிணங்கத்தான் உதிர்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வலா ஹப்பத்தின் ஃபீ உலமாத்தில் அரல் வலா ரதபின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். மேலும் சொல்லுகிறான், பூமியின் இருள்களில் புதைந்திருக்கும், பூமியினுடைய இருள்களில் புதைந்திருக்கும் விதைகளும் வித்துக்களும் பசுமையானதும் காய்ந்ததும் அவங்களுடைய தெளிவான பதிவேட்டில் இல்லாமல் இல்லை. பூமியில நாம் விதைகளை போடுகிறோம், இந்த விதைகள் முளைக்குமா முளைக்காதா என்பது நமக்கு தெரியாது, இது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இது காய்ந்த சருகலாக மாறிவிடுமா என்று நமக்கு தெரியாது, இது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகிறான். அருமைக்குரிய சகோதரர்களே, வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹ் தன்னுடைய வேதமாகிய அல் குர்ஆனுடைய வசனங்களுடைய விளக்கத்தை நாம் விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.